ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நல்லமுத்து கவுண்டர் மகாலிங்கம் கல்லூரி பொள்ளாச்சி இந்த கல்லூரி ஏற்பாடு செய்துள்ள யூஜிசி நடத்துகிற நெட் செட் தேர்வுக்கான பயிற்சி வகுப்புகள் இதை இவங்க ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்காக இந்த கல்லூரி முதல்வர் அவர்களுக்கும் இந்த நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர் அவர்களுக்கும் மற்றும் தமிழ்துறை தலைவர் அவர்களுக்கும் என்னை இந்த கல்லூரிக்கு பரிந்துரை செய்த பேராசிரியர் அம்மா அவர்களுக்கும் மற்ற என்னுடைய கல்லூரி மற்றும் பல்கலைக்கழக பேராசிரியர் அவர்களுக்கும் முதலில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஓகே, ஃபர்ஸ்ட் பேப்பருக்கு நீங்க எந்த மாதிரி புக் படிக்கலாம்னா, உப்கார்ன்னு சொல்லிட்டு ஒரு புக் இருக்கும். UPKAR உப்கார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக் இருக்கும். அந்த புக்கு நீங்க விலை கிடைச்சாலும் வாங்கலாம், இல்லாட்டி நீங்க நெட்ல டவுன்லோட் பண்ணி கூட படிக்கலாம். PDF கிடைக்கும், அதுவும் நீங்க டவுன்லோட் பண்ணி படிக்கலாம். அந்த புக்கு ஃபர்ஸ்ட் பேப்பருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். 16 days கிளாஸ் இருக்குது, அது எல்லாத்தையும் நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேப்பா, ஒரு நல்ல டீச்சர் எப்படி இருக்கணும்னு நம்ம எதிர்பார்க்குறோமோ அதே தான் யூஜிசி நம்ம கிட்ட இருந்து எதிர்பார்க்குது. இந்த கான்செப்ட் புரிஞ்சு நீங்க படிக்கும்போது அது உங்களுக்கு ரொம்ப ஈஸியா மெமரைஸ் ஆயிரும். அதை படிக்கணுங்கிறது இல்ல, அந்த இடத்த நீங்க இருந்து அந்த டீச்சரா நீங்க இருந்தா நீங்க என்னென்ன பண்ணுவீங்க, அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு உங்க ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட இருந்து நீங்க என்னென்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுவீங்க, இது எல்லாத்தையுமே நீங்க உங்க ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட இருந்து நீங்க எப்படி பேசுவீங்க, என்ன பண்ணுவீங்க, இது எல்லாத்தையுமே நீங்க நீங்க அந்த அந்த பேப்பரை நீங்களா நினைச்சு படிச்சீங்கன்னா அந்த பேப்பர் ரொம்ப ஈஸி. ஓகேங்களா? ஓகே, ஃபர்ஸ்ட் பேப்பரோட டாபிக் வந்து ஜெனரல் பேப்பர் ஆன் டீச்சிங் அண்ட் ரிசர்ச் ஆப்டிடியூட். இதான் பேப்பர் 1. ஃபர்ஸ்ட் நம்ம தவிர்க்க வேண்டியதே ஃபர்ஸ்ட் பேப்பர் இங்கிலீஷ் அப்படிங்கிற பயத்தை தாங்க ஃபர்ஸ்ட் நம்ம ஒழிக்கணும். அதனால நமக்கு ஃபர்ஸ்ட் நம்ம ஒழிக்க வேண்டியது ஒரு தகுதியாவே வச்சுக்கோங்க. இங்கிலீஷை பார்த்து பயம் வேண்டாம். ரொம்ப சாதாரணமான யூஸ் பண்ற இங்கிலீஷ் அந்த மாதிரி தான் கொஸ்டின்ஸ்னே எடுத்திருக்காங்க. இப்போ நான் ரீட் பண்றதுல நான் உங்களுக்கு நிறைய இங்கிலீஷ் இருக்கும், அதெல்லாம் உங்களுக்கு புரியாமையா இருக்கு. அதே மாதிரி தான் இந்த மாதிரி ஜென்ரலா நம்ம யூஸ் பண்ற இங்கிலீஷ் அதை நம்ம இதுல அப்ளை பண்ணி பார்த்தாலே போதுமானது. ஓகேங்களா? இங்கிலீஷ் வந்து ஒரு குளோபல் லாங்குவேஜ், அது இல்லாம இன்னைக்கு வேறது எதுவுமே கிடையாது. ரொம்ப பேசிக்கா அடிப்படையான விஷயங்கள் அதுல நமக்கு இங்கிலீஷ்ல தெரிஞ்சாலே போதுமானது. ஃபர்ஸ்ட் யூனிட் 1 வந்து டீச்சிங் ஆப்டிடியூட். அதுல எதை பத்தி கொடுத்துருக்காங்கன்னா, டீச்சிங்கோட கான்செப்ட் என்ன, அதோட அப்ஜெக்டிவ் என்ன, டீச்சிங்கோட லெவல் என்ன, அதை மெமரி பண்றது, அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் ரெஃப்ளெக்டிவ், அதான் டீச்சிங்கோட மெமரி. கேரக்டரிஸ்டிக் அண்ட் பேசிக் ரெக்யூர்மெண்ட்ஸ், லேர்னரோட கேரக்டர், லேர்னர்ஸ்ன்றது நம்ம தான், வேற யாரும் கிடையாது. அப்ப லேர்னர்ஸோட கேரக்டரிஸ்டிக் எப்படி இருக்கணும், கேரக்டர்ஸ் ஆஃப் அடால்சன்ட் அண்ட் அடல்ட் லேர்னர்ஸ், அகடமிக், சோஷியல், எமோஷனல் அண்ட் கொக்னிட்டிவ், இண்டிவிஜுவல் டிஃபரன்ஸ். இது எல்லாமே பெரிய டிஃபரன்ஸ்லாம் கிடையாது. இதுக்கு நீங்க டிக்ஷனரி, நீங்க போன் வச்சிருக்கீங்க, எல்லாருக்குமே ஸ்மார்ட் போன்ஸ் இருக்கு, அதுல நீங்க ஒரு டிக்ஷனரி ஆப்பை நீங்க டவுன்லோட் பண்ணிட்டு அதுக்கு அப்பப்போ மீனிங் பார்த்துக்கிட்டீங்கன்னா போதுமானது. ஒரு 4 வேர்டு தான் மறுபடியும் வந்திருக்கும். ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் டீச்சிங் ரிலேட்டட் டு டீச்சர், லேர்னர், சப்போர்ட் மெட்டீரியல். டீச்சர்னா டீச்சர், லேர்னர்னா நம்ம தான் லேர்னர், கத்துக்கிறவங்க தான் லேர்னர். சப்போர்ட் மெட்டீரியல், இன்ஸ்ட்ரக்ஷனல் ஃபெசிலிட்டிஸ், லேர்னிங் என்விரான்மெண்ட் அண்ட் இன்ஸ்டிடியூஷன், மெத்தட்ஸ் ஆஃப் டீச்சிங் இன் இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஆஃப் ஹையர் லேர்னிங், டீச்சர் சென்டர் வெர்சஸ் லேர்னர் சென்டர். லேர்னர் சென்டர் மெத்தட் என்ன யூஸ் பண்ணிக்கலாம்னா, டீச்சர் வந்து ஆஃப்லைன் மெத்தட் இல்லாட்டி ஆன்லைன் மெத்தட் எதை வேணா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு என்னென்ன ஸ்கீம் இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் வச்சிருக்காங்க, இது மஸ்ட்டுங்க. ஸ்வயம் பிரபா, இந்த மாதிரி எக்ஸெட்ரா இந்த மாதிரி நிறைய ஸ்கீம்ஸ்லாம் இருக்கு. இது எல்லாத்தையும் நம்ம கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கணும். டீச்சிங் சப்போர்ட் சிஸ்டம், டீச்சிங் சப்போர்ட் பண்ணுறதுக்கு நமக்கு என்னென்ன சிஸ்டம்லாம் வேணும், ட்ரெடிஷ்னல், மாடர்ன், ஐசிடி பேஸ்டு. இப்போ உள்ள பிள்ளைங்களுக்குலாம் நம்ம ஐசிடி பேஸில் நம்ம கொஸ்டின்ஸ்லாம் நம்ம ரிவ்யூ பண்ணி அது பேஸில் நம்ம லேப்டாப்பில் ஏதோ ஒரு பிடிஎஃபோ இல்லை ஏதோ ஒரு வீடியோஸோ காட்டினாதான் இப்போ உள்ள பிள்ளைங்களாம் படிக்கிறாங்க. அது இல்லைன்னு யாராலையும் சொல்ல முடியாதுங்களா. அது கொஞ்சம் அவங்களுக்கு அட்ராக்டிவா இருக்கும், அது கொஞ்சம் கவர்மா இருக்கும், அது கொஞ்சம் ஈஸியா மெமரைஸ் ஆகும். அதனால நம்ம எந்த பேஸும் டீச்சிங் சப்போர்ட் சிஸ்டம் இருப்போம், நம்ம எந்த சிஸ்டம் வேணா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. எவாலுவேஷன் சிஸ்டம், எலமெண்ட்ஸ் ஆஃப் டைப்ஸ் ஆஃப் எவாலுவேஷன், எவாலுவேஷன் இன் சாய்ஸ் பேஸ்டு கிரெடிட் சிஸ்டம் இன் ஹையர் எஜுகேஷன், கம்ப்யூட்டர் பேஸ்டு டீச்சிங், இன்வால்வேஷன் இன்டு எவாலுவேஷன் சிஸ்டம். ஓகேங்களா? இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஃபுல்லா இதை பத்தி தான். அதுக்கு அடுத்து வந்து ரிசர்ச் ஆப்டிடியூட் இருக்கு, இதை வந்து நம்ம செகண்ட் டே பார்க்க போறோம். தேர்ட் வந்து காம்ப்ரிஹென்ஷனையும், ஃபோர்த் 1 கம்யூனிகேஷன், ரெண்டையும் சேர்த்து 1 டே பார்க்க போறோம். ஏன்னா இது வந்து கம்மியாக தான், அதுலேருந்து கொஞ்சம் கொஸ்டின்ஸ் வரும், அதனால அது அதுக்கப்புறம் பார்க்க போறோம். அப்புறம் இந்த லாஜிக்கல் ரீசனிங், இது எல்லாமே உங்களுக்கு இன்னொரு மேம் எடுப்பாங்க. அப்புறம் வந்து இம்பார்ட்டன்ட் டாபிக் வந்து ஐசிடி, இன்ஃபர்மேஷன் அண்ட் கம்யூனிகேஷன் டெக்னாலஜி, இது 1 டே எடுக்க போறோம். அதுக்கப்புறம் பீப்புள் டெவலப்மெண்ட் அண்ட் என்விரான்மெண்ட், அது எடுக்க போறோம் ஒரு நாள். அப்புறம் ஹையர் எஜுகேஷன், இந்த ரெண்டையும் சேர்த்து ஒரே நாளில் முடிச்சிடலாம். ஓகேங்களா? ஓகே, ரோல் ஆஃப் த டீச்சர் அடுத்த டாபிக். டீச்சர்ஸ் ஆர் பேக் போன்ஸ் ஆஃப் அண்ட் சொசைட்டி, ஆஃப் எனி சொசைட்டி. நான் சொன்னது தான், டீச்சர்ஸ் தான் எல்லா சொசைட்டிக்கும் பேக் போன் சொல்லியிருக்காங்க. இது கூட சில கொஸ்டின்ஸ்ல 1 வேர்ட்ஸாக கேட்டிருக்காங்க. அதனால எல்லா லைன்ஸுமே நமக்கு புரியுற ஈஸியான லைன்ஸ் எல்லாமே நீங்க இம்பார்ட்டண்டா படிச்சுக்கோங்க.
There are several roles a teacher plays to make our society stronger. அவங்க தான் சொசைட்டி வந்து ஸ்ட்ராங் ஆக்குறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. several roles இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. The way a teacher can lead students is variety from teacher to teacher. டீச்சருக்கு வந்து ஸ்டூடெண்ட்ஸோட அவங்க நிறைய வருஷம் இருந்திருக்காங்க, அவங்களோட அனுபவத்தில் நம்மள மாதிரி நிறைய ஸ்டூடெண்ட்ஸை பார்த்துருப்பாங்க. வெரைட்டி ஃப்ரம் டீச்சர் டு டீச்சர். நிறைய டீச்சர் டு டீச்சர் நமக்கும் வேறுபடும், நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் நிறைய வேறுபடுவாங்க. டீச்சர் கேன் பிளேஸ் த ரோல் இன் வெரைட்டி ஆஃப் ways either formally or informally. இதான் மாதிரி சொல்லியிருக்காங்க. The following 10 roles are used by many of the teachers frequently to improve the students mentally, physically and socially. 10 roles are used by many teachers frequently to improve the students ஓட எதை இம்ப்ரூவ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க பாருங்க. மென்டலி, பிசிக்கலி அண்ட் சோஷியலி எல்லாத்தையுமே ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட இம்ப்ரூவ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. இட் இஸ் நாட் ஓன்லி த கேஸ் த அதர் கேன் பி ஹியூமன் பீயிங். A teacher can be any one of example. Nature can be a teacher for you if you are learning some from the nature. Your mother is the best teacher for you because you learn everything is childhood from your mother. ஒன்றும் இல்லை, இது எல்லாமே உங்களுக்கு புரியுற இங்கிலீஷ் தான். உங்களோட மதர் தான் பெஸ்ட் டீச்சர்னு சொல்லியிருக்காங்க ஃபார் யூ பிகாஸ். ஏன்னா நீங்கள் ஃபர்ஸ்ட் லேர்ன் பண்ணிக்கிறது எவ்ரிதிங் இன் சைல்ட்ஹுட் டேஸ்லேருந்து எல்லாத்தையுமே நீங்கள் உங்கள் மதர் கிட்ட இருந்தால் கற்றுக்குறீங்க. அப்படி நெக்ஸ்ட் பாருங்க, டீச்சர்ஸ் அண்ட் த டாஸ்க். டீச்சர்ஸ் அண்ட் த டாஸ்க் என்னன்னு சொல்லியிருக்காங்க. டீச்சர்ஸோட டாஸ்க் என்ன? ப்ரிப்பேர் ஸ்டூடெண்ட்ஸ் ஃபார் லேர்னிங் நியூ டாபிக்ஸ். ஸ்டூடெண்ட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு நியூ டாபிக் கொடுக்குறது டீச்சர்ஸோட வேலை. ப்ரெசென்டிங் லேர்னிங் ஆக்டிவிட்டீஸ், அவங்க லேர்ன் பண்ணுறதுக்கு நிறைய ஆக்டிவிட்டீஸ் கற்றுக்கணும். அப்புறம் ஆஸ்கிங் கொஸ்டின்ஸ் டு ஸ்டூடெண்ட்ஸ். அப்புறம் மானிட்டரிங் த ஸ்டூடெண்ட்ஸ் லேர்னிங். அப்புறம் கிவிங் த ஸ்டூடெண்ட்ஸ் ஃபீட்பேக், ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட ஃபீட்பேக் கேட்குறது. அப்புறம் ரிவ்யூவிங் த ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட ரிவ்யூ கேட்குறது. அப்புறம் ஐடென்டிஃபை த வீக் ஸ்டூடெண்ட்ஸை ஐடென்டிஃபை பண்ணுறது மட்டும்தான் அவங்களோட வேலை. அதுக்கப்புறம் ரீடீச்சிங் ஆல்ரெடி டாபிக், ஆல்ரெடி பேசுனதை பற்றி வந்து ஒரு ரீடீச்சிங் பண்ணும். அப்புறம் டாக்கிங் த டுட்டோரியல் கிளாஸஸ், டேக்கிங் த டுட்டோரியல் கிளாஸஸ், ப்ரிப்பேரிங் த ஸ்டூடெண்ட்ஸ் நோட்ஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணும். ப்ரிப்பேரிங் கொஸ்டின் பேங்க், இதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணுறதுனா டீச்சர்ஸோட முக்கியமான பணின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் கிரேட் ஆர் குட் டீச்சரோட கேரக்டரிஸ்டிக் என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. A great teacher respects students. இதுதான் ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, ஒரு நல்ல டீச்சர் எப்பவுமே ஸ்டூடெண்ட்ஸை ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு. ஓகே, நெக்ஸ்ட் வந்து A great teacher creates a sense of community and belonging in the classroom. Next, a great teacher sets high expectations for all students. மேலே ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வச்சுருப்பாங்க இல்லைங்களா. நெக்ஸ்ட் வந்து a great teacher has his own love and learning. ஓன் லவ் அப்புறம் அதோட சேர்ந்து லேர்னிங், அதான் ஒரு கிரேட் டீச்சருக்கு அழகுன்னு சொல்கிறாங்க. a great teacher is a skilled leader. ஸ்கில், அவங்களுக்கு அந்தளவுக்கு அவங்களுக்கு ஸ்கில் தெரிஞ்சால் தான் அவங்க நமக்கு சொல்லி தர முடியும் இல்லைங்களா. அப்போ அவங்க ஸ்கில் லீடர். நெக்ஸ்ட், a great teacher can shift gears. A great teacher collaborates with colleges on an ongoing basis. Next, a great teacher maintains பர்ஃபெக்ஷனலிசம் இன் ஆல் ஏரியாஸ். எல்லா ஏரியாலையும் அவங்க வந்து பர்ஃபெக்ஷனாக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி பேசிக்கான அந்த மெயின் கான்செப்டை மட்டும் நீங்கள் இருக்கணும். உள்ள இருக்குது, ஒரு புக்கு வாங்குறோம் இவ்வளோ உள்ள இருக்குது அப்படின்றத பார்த்து பயப்படணும்ல எந்த அவசியமும் இல்லை. அடுத்த மெத்தட்ஸ் ஆஃப் டீச்சிங்கோட மெத்தட்ஸ் என்னென்னு சொல்லி கொடுத்துருக்காங்க பாருங்க. In depth knowledge of the subject, good knowledge of pedagogical skills to teach the subject, understand the learners participants with the knowledge. ஓகே, இதுக்கு ஒரு டயக்ராம் மாதிரி கொடுத்துருக்காங்க பாருங்க. எஃபெக்டிவ் டீச்சிங் என்னென்னா நோ லேர்னர்ஸ், இன்டெப்த் சப்ஜெக்ட் ஆஃப் நாலேஜ், நோ பெடககி, நோ லேர்னர்ஸ் வந்து நல்ல எஃபெக்டிவ் டீச்சிங்கை பற்றி தெரிஞ்சிருக்கணும். இன்டெப்த் சப்ஜெக்ட் நாலேஜ் இருக்கணும். இந்த மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஓகே, ட்ரெடிஷ்னல் டீச்சிங் மெத்தட். இப்போ ட்ரெடிஷ்னலாக என்ன டீச்சிங் மெத்தட் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இதுலேருந்து கண்டிப்பாக ஒரு கொஸ்டின்ஸ் வரும். டெல்லிங், ஷோயிங் அண்ட் டூயிங் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த இடத்துல. ஓகேங்களா, நம்ம சொல்றது ஷோயிங், நம்ம செய்யறது டூயிங், அவங்க செய்யறது. ஓகேங்களா, அதை ஷோ பண்றது, நம்ம நடைமுறைப்படுத்தி காட்டுறது. ஓகே, இப்போ ட்ரெடிஷ்னல் டீச்சிங் மெத்தட்ல டீச்சிங் இன் கிளாஸ் ரூம் யூசிங் சாக் அண்ட் டாக் இன் ஒன் வே ஃப்ளோ ஆஃப் இன்ஃபர்மேஷன். ஒன் வே ஃப்ளோ இல்லையா, நம்ம சாக் வச்சு நடத்துறோம், அதை பத்தி பேசுறோம், அது டேரக்டா உங்களுக்கு வந்து ஃப்ளோ ஆகுது. இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட், டீச்சர்ஸ் ஆஃபன் கண்டினியூஸ்லி டாக் ஃபார் an hour without knowing students' response and feedback. அடுத்து, the material presented is only based on lecture notes and textbook. நம்ம மெட்டீரியல் எப்படி இருக்கணும்னா லெக்சர் மெத்தட், அதாவது நோட்ஸ் அண்ட் டெக்ஸ்ட் புக்கு வந்து நம்மளோட லெக்சர் அது ஓரியன்டாக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து, டீச்சிங் அண்ட் லேர்னிங் ஆர் கன்சர்ன்ட் ஆன் plug and play method rather than practical aspects.
Next, the handwriting of lecture decides the fate of the subject. There is insufficient interaction with the students in classroom. More emphasis has been given on theory without any practical and real lifetime situations. Learning through memorization but not understanding. Learning வந்து memorization பண்றது but not understanding சொல்லியிருக்காங்க. Marks oriented rather than result oriented சொல்லியிருக்காங்க. Modern teaching method. இப்போ உள்ள மாடர்ன் டீச்சிங் மெத்தட் என்னன்னு சொல்லிட்டு நமக்கே தெரியும். இந்த சிஸ்டம் யூஸ் பண்ணி அட்வான்டேஜ் ஆஃப் லெக்சர் மெத்தடு இதுல என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா லெக்சர் மெத்தட் ஆல்வேஸ் குட் ஃபார் லார்ஜ் கம்யூனிகேஷன் அண்ட் இட் இஸ் ஆல்சோ ரேஸ் நியூ ஐடியாஸ் அப்படி சொல்லிருக்குதா. நியூ ஐடியாஸ் இப்போ அட்வான்டேஜா என்னென்ன போயிட்டு இருக்கு, இப்போ இந்த மாதிரி இப்போ நம்ம நடத்துக்கிற யூடியூப் கிளாஸஸ் இது எல்லாமே அட்வான்டேஜ் ஆஃப் லெக்சர் மெத்தட் தான். இது மாதிரி லெக்சர் மெத்தட் ஸ்டூடெண்ட்ஸ் கேன் ஆஸ்க் கொஸ்டின்ஸ் எனி டைம் if they need any clarification about some particular topic anytime அவங்களுக்கு கிளாரிஃபை பண்றதுக்கு நம்ம ரெடியா இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வேற எதுவும் இல்ல, about some particular topic எந்த டாபிக் பத்தி அவங்க எந்த டைம் கொஸ்டின் கேட்டாலும் அதுக்கு நம்ம ஆன்சர் பண்ண தயாரா இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. in lecture method a good teacher always explain all the points. ஓகேவா, ஒரு குட் டீச்சர் ஆல் த பாயிண்ட்ஸ் எல்லா பாயிண்ட்ஸையும் கவர் பண்ணுற மாதிரி அவங்க கொண்டு இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. டீச்சர் டிஸ்கஸஸ் ஓல்டு டாபிக் அண்ட் கம்ப்ளீட் த கரிக்குலம் ஆன் டைம். ஓல்டு டாபிக் பத்தி அவங்க பேசிட்டு கூட சொல்லியிருக்காங்க. ஸ்டூடெண்ட்ஸ் கேன் கிவ் தர் ஒப்பீனியன் அட் த எண்ட் ஆஃப் ஈச் லெக்சர். டீச்சர் கேன் கண்ட்ரோல் அண்ட் மெயின்டைன் த டைரக்ட் ஃப்ளோ ஆஃப் இன்ஃபர்மேஷன் வித் கிரேட் இன்ட்ரெஸ்ட். ஓகேங்களா, அதில் வந்து அவங்க முதல் இன்ட்ரெஸ்டாக இருந்தால் தான் நமக்கு சொல்லித்தர முடியும் இல்லைங்களா. இட் இஸ் ஆல்சோ ஸ்டிமுலேட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் இன்ட்ரெஸ்ட் பை கிவிங் அட்வான்ஸ்டு நாலேஜ் ஆஃப் த டாபிக். அவங்களுக்கு அந்த டாபிக்ல அட்வான்ஸ்டு நாலேஜ் இருக்கணும், அப்பதான் நமக்கு சொல்லித்தர முடியும். அப்படிதான் சொல்லியிருக்காங்க. லெக்சர் மெத்தட் இஸ் யூஸ்ஃபுல் பிகாஸ் இட் இஸ் இன் திஸ் மெத்தட் a large amount of information can be provided to learner in a very short period of time. லெக்சர் மெத்தட் எப்படி யூஸ்ஃபுல்லா இருக்கணும்னா நம்ம லார்ஜ் டைம் எடுத்து நம்ம ப்ரொவைட் பண்றோம், நம்மளோட இன்ஃபர்மேஷனை ரொம்ப டைம் எடுத்து நம்ம பிள்ளைங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்றோம். ஆனா அவங்க வந்து ஷார்ட் டைம்ல அவங்க அதை புரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கணும். இப்போ நீங்க ஈஸியா அதை மெமரைஸ் பண்ற மாதிரி இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா. ஆனா அதுக்கு நம்ம லாங் டைம் எடுக்க வேண்டியிருக்கும், அவங்களுக்கு ஈஸியா புரிய வைக்கிறதுக்கு நம்ம லாங் டைம் எடுக்க வேண்டியிருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் வந்து ஐடென்டிஃபை த இம்பார்ட்டன்ட் எலமெண்ட் என் டீச்சர் ஹேஸ் டு டேக் காக்னிசன்ஸ் ஆஃப் வைல் அட்ரஸிங் ஸ்டூடெண்ட்ஸ் இன் த கிளாஸ் ரூம். ஐடென்டிஃபை த இம்பார்ட்டன்ட் எலமெண்ட்டை ஒரு டீச்சர் எப்படி சொல்லணும்னா வாய்ஸ் மாடுலேஷன் பண்ணி சொல்லணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதான் இது கரெக்டான ஆன்சர். நம்ம வாய்ஸை நம்ம ஒரு டீச்சர் நம்ம வாய்ஸை மாடுலேட் பண்ணி சொல்லும்போது நம்ம தூங்குறவங்க கூட எழுந்திருவோம் இல்லைங்களா. அப்போ அது இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி தான் இந்த விஷயம். Next one வந்து image you are working in an educational institution where people are at equal status. Which method communication is best situated and normally employed in such a context? இது வந்து horizontal communication. ஃபர்ஸ்ட் நமக்கு ஹரிசாண்டல் அண்ட் வெர்டிக்கல் கம்யூனிகேஷன் அதுக்கு வந்து என்ன மீனிங் சொல்லிட்டு தெரியணும். ஹரிசாண்டல்ன்றது செங்குத்து அப்படின்ற மீனிங், வெர்டிக்கல்ன்றது செங்குத்து அப்படின்ற மீனிங், ஹரிசாண்டல் அப்படின்றது வந்து சமமா நடத்துறது அப்படின்ற மீனிங். அப்ப இதுதான் இது கரெக்டான ஆன்சர். ஹரிசாண்டல் இப்ப நீங்க ஒரு எஜுகேஷன் இன்ஸ்டியூட்ல ஒர்க் பண்றீங்க அப்படின்றப்ப நீங்க எல்லாரும் ஈக்குவல் ஸ்டேட்டஸா நடத்தணும். இந்த ஈக்குவல் அப்படின்றதுக்கு இந்த வேர்டுக்கு உங்களுக்கு மீனிங் தெரிஞ்சாலே இந்த ஹரிசாண்டல் கம்யூனிகேஷன் உங்களால ஈஸியா அடிக்க முடியும். ஓகே, இந்த கொஸ்டின்ல prior experience of learners in respect of the subject அவங்களோட முன் அனுபவம் அதை வந்து லேர்னர்ஸோட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்து நெக்ஸ்ட் ஒன் வந்து தேர்டு எபிலிட்டி ஆஃப் லேர்னர்ஸ் இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் த சப்ஜெக்ட். அவங்களோட லேர்னர்ஸ்க்கு வந்து அந்த சப்ஜெக்ட்ல எபிலிட்டி இருக்கணும், அந்த சப்ஜெக்ட்ல வந்து அவங்களுக்கு ஒரு ரெஸ்பெக்ட் இருக்கணும். அதை கொண்டு வர்றது ஒரு டீச்சரோட வேலை, அதான் டீச்சிங் லேர்னிங் சிஸ்டமோட வேலை அப்படி சொல்லியிருக்காங்க. அடுத்து ஃபோர்த் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் லாங்குவேஜ் பேக்ரவுண்ட். ஸ்டூடெண்ட்ஸோட லாங்குவேஜ் பேக்ரவுண்ட் நம்ம தெரிஞ்சுக்கணும். சில பேர் தமிழ் மீடியத்துல இருந்து ஃபுல்லா வந்தவங்களா இருப்பாங்க, அவங்களுக்கு இப்போ ஃபுல்லாவே இங்கிலீஷ்லேயே இப்போ காலேஜில் வந்து எடுக்காங்களா, அதனால அவங்களோட லாங்குவேஜ் பேக்ரவுண்ட் தெரிஞ்சுட்டு அவங்களுக்கு தக்கன சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன் வந்து மோட்டிவேஷனல் ஓரியன்டேஷன் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸை மோட்டிவேஷன் பண்றது. இது எல்லாமே எப்பவும் போல இருக்கிற வேலைகள் தான். ஓகே, நெக்ஸ்ட் இந்த மாதிரி மேட்ச்லையும் கொடுத்து கேட்பாங்க. அதிகமா என்ன கொடுத்துருக்காங்கன்னா இங்க வந்து மெமரி லெவல், அதுக்கு ஆப்போசிட்ல அதுக்கு கரெக்டான மேட்சிங் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ரெக்கார்டிங் த இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் மேரி டியூரிங் த ப்ரெசன்டேஷன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதாவது மெமரி லெவல் அவங்களோட மெமரி லெவல் எப்படிப்பட்டது இருக்குன்னா ரெக்கார்டிங் த இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் எல்லாமே அவங்க மெமரியில பதினமா இருக்கணும். மேரிங் டியூரிங் த ப்ரெசன்டேஷன் நம்மளோட ப்ரெசன்டேஷன் அந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து அண்டர்ஸ்டாண்டிங் லெவல், அவங்களோட அண்டர்ஸ்டாண்டிங் லெவல் எப்படிப்பட்டதா இருக்கணும்னா அதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஒன் கிவிங் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் டிஸ்கிரிமினேட்டிங் எக்ஸாம்பிள்ஸ் அண்ட் நான் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் ஏ பாயிண்ட். நம்ம வந்து அவங்களுக்கு எக்ஸாம்பிளா இருக்கிறது அப்புறம் நான் எக்ஸாம்பிளா இருக்கிற பாயிண்ட்ஸ் நிறைய நம்ம கொடுக்கும்போது அவங்களுக்கு வந்து ஈஸியா அண்டர்ஸ்டாண்டிங் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து ரெஃப்ளெக்டிவ்னா எதிரொலிப்புன்னு சொல்லுவாங்க, பட்டு எதிரொலிப்பு அந்த மாதிரி ரெஃப்ளெக்டிவ் ஆகுறது எப்படிப்பட்டதுன்னா அதுக்கு வந்து ஃபோர்த்துங்களா கிரிட்டிக்கலி அனலைசிங் த பாயிண்ட்ஸ் டு பி
மேட் அண்ட் டிஸ்கஸிங். கிரிட்டிக்கல் கொஞ்சம் அனலைஸ் பண்ண கொஞ்சம் கிரிட்டிக்கலாக இருக்கிற பாயிண்ட்ஸ் இருக்கும் இல்லையா, அந்த பாயிண்ட்ஸ் எல்லாத்தையுமே நம்ம டிஸ்கஸ் பண்ணும்போது அதை அவங்க நம்ம டிஸ்கஸ் பண்ணுறதே ரெஃப்ளெக்ஷன் தான் இல்லைங்களா. இந்த 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 ஒரு சின்ன லைனுக்கு மீனிங் தெரிஞ்சாலே நம்மளால அந்த மேட்சிட்டு ஈஸியாக அடிக்க முடியும். டிஸ்கஸ்ன்றதே நம்ம ஒரு விஷயத்தை பற்றி அவங்க கிட்ட பேசும்போது அவங்க கிட்ட இருந்து திருப்பி பதில் வர்றது அதுங்கிறது ஒரு ரெஃப்ளெக்டிவ் தான். அப்போ ரெஃப்ளெக்டிவ் லெவல்றப்ப கிரிட்டிக்கலி அனலைசிங் பாயிண்ட்ஸ் வந்து நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு மீனிங்லேயே பார்க்கலாம். ஓகேப்பா. நெக்ஸ்ட் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸை ஃபஸ்ட்டு ஒரு அனலைஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா எந்த எக்ஸாம்ஸை பொறுத்த வரைக்கும் பொதுவாக ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸை அனலைஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா அதுல இருந்து கேட்ட அதே கொஸ்டின்ஸே அப்படியே திருப்பி ரிப்பீட் பண்றதுக்கும் நிறைய சான்சஸ் இருக்கு. அதனால ஃபர்ஸ்ட் நம்ம போய் அதுக்கு கொஞ்சம் டைம் ஒதுக்கிடலாம். ஓகேங்களா. ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னா, இது ரீசெண்டா இப்போ லாஸ்ட் இயர் கேட்ட கொஸ்டின்ஸ். ஓகேவா. ஃபார் டீச்சிங் இன் லார்ஜ் கிளாஸ் ரூம் விச் டெக்னிக் இஸ் பெஸ்ட்னு சொல்லி கேட்டிருக்காங்க. டீச்சிங் லார்ஜ் கிளாஸ் ரூம்ல எந்த டெக்னிக்கை வந்து பெஸ்ட்னு சொல்லியிருக்காங்கன்னா 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அது லெக்சர் மெத்தட் கரெக்ட்னு சொல்லிட்டு அவங்களே கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட், in which teaching method learners participation in mode optimal and proactive. learnersனா நம்ம பார்ட்டிசிபேட் பண்றதுக்கு optimal and proactive, அவங்க ப்ரோஆக்டிவா இருக்கிறதுக்கு எந்த மெத்தட் கரெக்ட்னு சொல்லி கேட்டிருக்காங்கன்னா ப்ராஜெக்ட் மெத்தட். பாத்தீங்களா, இது 2007ல வந்து கொஸ்டின் பேப்பர். அதே இது இப்ப கேட்டிருக்காங்க. நீங்க ஒன்னும் செய்வேன், இப்ப ப்ரீவியஸ் ஒரு 5 இயர்ஸ் இல்லாட்டி 7 இயர்ஸ் கொஸ்டின் பேப்பர்ஸ் எடுத்து வச்சு அப்படியே அந்த நோட்ல அப்படியே அதை எழுதி வச்சுட்டு முதல்ல அதை மெமரைஸ் பண்ணுங்க. அதை ஃபர்ஸ்ட் ஐடென்டிஃபை பண்ணுங்க. எல்லா கொஸ்டின் பேப்பர்ஸ்லயும் வந்த டாபிக் ஓரியன்டாவே தான் திருப்பி வந்திருக்கும். அதை நம்மளே அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது நம்ம எக்ஸாம் ஹால்குள்ள போகிறதுக்கு வந்து இப்படிதான் கொஸ்டின் வரும் அப்படின்னு நம்மளாவே ஜட்ஜ் பண்ணிட்டு போறப்பதான் நம்மளால ஈஸியா வந்து அடிக்க முடியும். ஓகேங்களா. இப்ப இதே கொஸ்டின்ஸ் 2007ல கேட்ட கொஸ்டின் இத்தனை வருஷம் கழிச்சு இப்ப கேட்டிருக்காங்க. ஏன்னா இப்ப ப்ராஜெக்ட் மெத்தட் ரொம்ப ஸ்பீடா போயிட்டு இருக்கு, அதனால கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி இப்ப ஸ்கீம்ல என்ன இருக்கு, இது இந்த மாதிரி. அப்புறம் ப்ரீவியஸ் கொஸ்டின் இதான் 50க்கு 50 கன்ஃபார்ம் இது வந்து கண்டாய கொஸ்டின் வரும். அதனால இது கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் பாருங்க, எஃபெக்டிவ்னஸ் ஆஃப் டீச்சிங் ஹேஸ் டு பி ஜட்ஜ்டு இன் டர்ம்ஸ் ஆஃப் லேர்னிங் அவுட்கம்ஸ் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ். தான் இதுக்கு ஆன்சர்னு சொல்லியிருக்காங்க. லேர்னிங் வெளியே வர வைக்கிறோம், அதான் எஃபெக்டிவ் டீச்சிங்கோட பெஸ்ட். என்னன்னா அவங்க ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட இருந்து வெளியே வர வைக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அவங்களோட திறமைகளை. Which of the following are the basic factors of effective teaching? Acknowledgement of thoughts, reflection and asking open-ended questions. அவங்களுக்கு வந்து நம்மளோட நாலேஜ் வந்து அவங்களோட தாட் வந்து நமக்கு தெரியணும், நம்மளோட நாலேஜ் டைரக்டா அவங்களுக்கு போயிருக்கணும், அது அப்படியே ரெஃப்ளெக்ட் ஆயிருக்கணும். அண்ட் ஆஸ்கிங் ஓப்பன்-ended questions சொல்லியிருக்காங்க. அதை பத்தி அவங்க நம்ம கிட்ட டிஸ்கஸ் பண்ணணும், நம்ம அதை பத்தி ஓப்பனா நம்ம கிட்ட கொஸ்டின்ஸ் கேட்கணும், அதுக்கு நம்ம ஆன்சர் பண்ணணும். இந்த மாதிரி ஒரு கான்வர்சேஷன் இருக்கிறப்ப அவங்களோட நாலேஜ் வந்து இன்னும் கொஞ்சம் டெப்தா நல்லா விரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதான் எஃபெக்டிவ் டீச்சிங், எஃபெக்டிவ் லிசனிங்கோட பேசிக் ஃபேக்டர்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட், as a classroom communicator you are supposed to know your artful passes சொல்லியிருக்காங்க. as a ஒரு classroom communicator அவரோட சப்போஸ் யூ நோ யுவர் ஆர்ட்ஃபுல்னா கலைப்பொருட்கள். ஒரு ஸ்டூடெண்ட் கிட்ட என்ன திறமை இருந்தாலும் அதை வெளியே கொண்டு வரதான் ஒரு டீச்சரோட வேலைன்னு சொல்லியிருக்காங்க. what do communicated words carry in classroom situation? power, structure and tradition. ஒரு கிளாஸ் ரூம்ல என்னென்ன சிச்சுவேஷன் இருக்கணும்னா பவர், ஸ்ட்ரக்சர் அண்ட் ட்ரெடிஷனோட ஒரு கிளாஸ் ரூம் இருக்கணும். நெக்ஸ்ட், a teacher in a classroom has immediate control over. டீச்சர் கிளாஸ் ரூம் எப்படி இம்மீடியட்டா கண்ட்ரோல் கொண்டு வரும்னா the selected methods of communication and the message. இது மூலமா தான் இம்மீடியட்டா கண்ட்ரோல் கொண்டு வர முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட், internal and external factors that affect message reception by the students in a classroom are referred to as noise. internal and external affect message in the students in the classroom னா அமைதி, நாய்ஸ்னா அமைதி. ஓகேங்களா. அமைதி மூலமா மட்டும்தான் அஃபெக்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸ்டூடெண்ட்ஸ் இன் கிளாஸ் ரூம். நெக்ஸ்ட், இந்த மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் வரும். which set of learners characteristics may be considered helpful in designing effective teaching learning system? select the correct alternative from the codes given below. இப்போ கொடுக்குறதுல என்னென்ன கோட்ஸ் கரெக்ட்னு சொல்லி கேட்டிருக்காங்க அதையும் பார்த்துக்கோங்க, இன்கரெக்ட்னு சொல்லியும் கேட்பாங்க. ஓகேங்களா. prior experience of learners in respective of subject. இதில் எது கரெக்ட்னு சொல்லி கொடுத்துருக்காங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன், நெக்ஸ்ட் தேர்ட் ஒன், அப்புறம் ஃபோர்த் ஒன், அப்புறம் வந்து சிக்ஸ்த்தோட சொல்லி கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஓகே, அது எல்லாமே இன்னும் கொஞ்சம் ப்ரீவியஸான இயர் கொஸ்டின் பேப்பர்ஸ். இது எல்லாமே இப்போ லேட்டஸ்டான ஒரு லாஸ்ட் 3 இயர்ஸ் கொஸ்டின் பேப்பர்ஸ் தான் இப்போ நம்ம அனலைஸ் பண்ண போறோம். ஓகேங்களா. இந்த கிளாஸ் ரூம் ப்ராபபிலிட்டி ஆஃப் மெசேஜ் ரிசெப்ஷன் கேன் பி என்ஹான்ஸ்டு பை. இந்த கிளாஸ் ரூம் ப்ராபபிலிட்டிக்கு எது கரெக்ட்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆன்சர் இஸ் 4. எஸ்டாப்ளிஷிங் வியூ பாயிண்ட், அவங்களோட வியூ பாயிண்ட்ல நம்ம எஸ்டாப்ளிஷ் பண்ணணும், அதான் கிளாஸ் ரூம்ல முக்கியமா நடக்க வேண்டியது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன் வந்து
The spatial audio reproduction in a classroom can reduce the students அவங்க கிட்ட வந்து the spatial audio வந்து எதை reproduct பண்ணும் அப்படின்னா cognitive load understanding அப்படி சொல்லியிருக்காங்க. கோக்னிட்டிவ்ன்றது ஒன்றும் இல்லை, அவங்களோட அறிவாற்றல் லெவலில் தான் இது வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, இதுக்கான ஆன்சர். நெக்ஸ்ட், the interaction between a teacher and students creates a zone of proximal. The interaction between a teacher and student creates a zone of ஒரு டீச்சர் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ்குள்ள இன்டராக்ஷன் இருக்கிறது எப்படிப்பட்ட விளைவு அப்படின்னு சொல்லிட்டா டெவலப்மெண்ட். இஸ் எ வெரி குட் டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு டீச்சருக்குள்ளேயும் ஒரு ஸ்டூடெண்ட்ஸ்குள்ளேயும் இருக்கிற அந்த டிரான்சாக்ஷன், அவங்க பேசிக்கிறது இருக்கையா, அது வந்து ஒரு நல்ல டெவலப்மெண்ட்டுக்கு வழிவகுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் தான் கேட்பாங்க உங்களுக்கு. ஓகே, இந்த மாதிரி அசர்ஷன் ரீசன், அதாவது கூற்று காரணம், இப்படி கொஸ்டின்ஸ் நிறைய டீச்சிங் ஆப்டிடியூட்ல கேட்பாங்க. அதுல ஃபர்ஸ்ட் ஒன் கூற்று என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஆல் டீச்சிங் இம்ப்ளைஸ் லேர்னிங். எல்லா டீச்சிங்கும் லேர்னிங் இம்ப்ளைஸ் தான் இருக்கு. ஆமா, இது உண்மைதான். நெக்ஸ்ட், அதுக்கு காரணம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, லேர்னிங் டு பி யூஸ்ஃபுல் மஸ்ட் பி டிரைவ்டு ஃப்ரம் டீச்சிங். இது வந்து தப்பு. ஓகேங்களா, லேர்னிங் டு பி யூஸ்ஃபுல் மஸ்ட் பி டிரைவ் ஃப்ரம் டீச்சிங் நம்பி எதுவும் இல்லை. ஓகேங்களா, லேர்னிங்கிறது வந்து நம்ம நிறைய வகையில் நம்ம கற்றுக்கலாம். நம்ம வாழ்க்கை பாடம் கூட இருக்கு, இந்த மாதிரி நிறைய கற்றுக்கலாம். டு பி மஸ்ட் பி யூஸ்ஃபுல் derived from டீச்சிங்கிறது தவறு. ஆனால் ஆல் டீச்சிங் இம்ப்ளைஸ் லேர்னிங்கிறது வந்து ஓகே. ஸோ ஆன்சர் இஸ் ட்ரூ. ஏ இஸ் ட்ரூ பட் ஆர் இஸ் ஃபால்ஸ். ஓகேங்களா, நெக்ஸ்ட் ஒன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, பாசிட்டிவ் கிளாஸ் ரூம் கம்யூனிகேஷன் லீட்ஸ் டு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதுக்கு என்ன அர்த்தம்னா, பாசிட்டிவ் கிளாஸ் ரூம் எதை லீட் பண்ணியிருக்கணும் அப்படின்னா பெர்சுவேஷன்ன்றது வலியுறுத்துதல். ஏதாவது ஒரு கருத்தை வலியுறுத்துற மாதிரி பாசிட்டிவ் கிளாஸ் ரூம் கம்யூனிகேஷன் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, இட்ஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் ஒன், இந்த கிளாஸ் ரூம் கம்யூனிகேஷன் ஷுட் பி எசென்ஷியலி பி எப்படி சொல்லி கேட்டிருக்காங்க. இந்த கிளாஸ் ரூம் கம்யூனிகேஷன் ஷுட் பி எப்படிப்பட்டதாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் ஒன் எம்பாத்தட்டிக்ன்றது ஒன்று உள்ள பச்சாதாபத்தோட ஒரு கிளாஸ் ரூமோட கம்யூனிகேஷன் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட் ஒன், which of the following set of statement best represents of the nature and objective of a teaching and learning. இதுக்கு ஆன்சர் என்ன கொடுத்துருக்காங்க பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஆன்சர் 1 B, C and E. ஓகே, B, C and E எது கொடுத்துருக்காங்கன்னா, B, teaching is a social act while learning is a personal act. இல்லைங்களா, டீச்சிங் வந்து ஒரு சோஷியல் ஆக்ட், அவங்க வந்து ஒரு சர்வீஸ் பண்ணுறாங்க, இட்ஸ் சோஷியல் சர்வீஸ். ஸோ இட் இஸ் சோஷியல் ஆக்ட் பட் லேர்னிங் இஸ் a பர்சனல் ஆக்ட். நம்மளோட பர்சனலுக்காக நம்ம செல்ஃப் டெவலப் அண்ட் நேஷனல் டெவலப்மெண்ட் தான். செல்ஃப் டெவலப்மெண்ட் நம்மளை பர்சனல் ஆக்ட் பண்ணுறதுக்காக நம்ம வந்து லேர்ன் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஓகே, இட் இஸ் கரெக்ட் தான். அடுத்து நெக்ஸ்ட் ஒன் வந்து பிசி அண்ட் என்ன பார்த்தோம், பிசி அண்ட் இ. ஓகேங்களா, சி, டீச்சிங் இம்ப்ளைஸ் லேர்னிங் வேரஸ் லேர்னிங் டஸ் நாட் இம்ப்ளைஸ் டீச்சிங். டீச்சிங் வந்து லேர்னிங்கை இம்ப்ளைஸ் பண்ணி தான் இருக்குது இல்லைங்களா, அதே சமயம் லேர்னிங் டஸ் நாட் இம்ப்ளைஸ் டீச்சிங். இது கரெக்ட் தான். நெக்ஸ்ட் ஒன் வந்து இ வந்து டீச்சிங் இஸ் அன் இன்டராக்ஷன் அண்ட் இஸ் ட்ரெடிக் இன் நேச்சர் வேரஸ் லேர்னிங் இன் அன் ஆக்டிவ் என்கேஜ்மெண்ட் இன் சப்ஜெக்ட் டொமைன். இதுவும் கரெக்டானது தான். இந்த மாதிரி நீங்கள் ரீட் பண்ணணும்னு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற மாதிரி தான் கொஸ்டின் இருக்கும், அதனால பார்த்துக்கோங்க. அதுக்கு ஆன்சர் வந்து கிரிட்டேரியன் ரெஃபரன்ஸ்டு டெஸ்டிங். இது ஏன் இந்த மாதிரி நம்ம சொல்கிறோம் அப்படின்னா, கிரிட்டேரியன் அப்படின்றதுக்கு மீனிங் வந்து நிபந்தனை அப்படின்னு சொல்லுவாங்க. நிபந்தனை அந்த பேசிஸ் டீச்சரோட இன்டர்பிரேட்டிங் அந்த ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட எப்படி இருக்கும்னா, பெர்ஃபார்மிங் இன் டர்ம்ஸ் வெல்னஸ் லைஃப் ஸ்டைல் எவிடென்ட் பிஹேவியர். நம்மளோட எஜுகேஷன் இங்கே நம்ம கற்றுக்கிறது அதான் நம்மளோட லைஃப் ஸ்டைல் எவிடென்ட் பிஹேவியர்னு சொல்கிறாங்க. இது வந்து இதுதான் நிபந்தனை ரெஃபரன்ஸ் டெஸ்டிங் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேங்களா.